தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயக்குனர் எழில் பெரியவேடி இயக்கத்துல ஹரிசங்கர், சங்கீதா கல்யாண் நடிப்புல வெளிவந்திருக்கிற பராரி படத்தினுடைய திரை விமர்சனத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ராசபாளையம் அப்படிங்கிற கிராமத்துல இரண்டு சமூகத்தினரை சேர்ந்த மக்கள் இருக்காங்க. இரண்டு சமூகத்தினருக்கிடையே யார் பெரியவன் அப்படிங்கிற சண்டைகளும் மோதல்களும் அடிக்கடி வந்துட்டு இருக்கு. படத்தினுடைய கதாநாயகன் ஹரிசங்கர் பாத்தீங்கன்னா மாறா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாரு, எந்த சண்டைக்கும் போக மாட்டாரு. யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவர் பக்கம்தான் பாத்தீங்கன்னா நிப்பாரு. இப்படி மாறா நேர்மையா இருக்கிறதுனால ஒரு சிலரால அரசியல் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த காரணத்தினால மாறாவை கொலை பண்ண முயற்சி பண்றாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் படத்தினுடைய கதாநாயகி சங்கீதா கல்யாண் பாத்தீங்கன்னா தேவகி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கதாநாயகனை சின்ன வயசுல இருந்தே காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்படியா போயிட்டு இருக்கிற அந்த சமயத்துல மாறா ஆகட்டும், தேவகி ஆகட்டும், மாறாவை கொலை பண்ண முயற்சி பண்றவங்க எல்லாருமே சேர்ந்து வேலை விஷயமா பெங்களூருக்கு போறாங்க. அங்க போன இடத்துல மொழி பிரச்சனை ஏற்படுது. அந்த மொழி பிரச்சனை என்னாச்சு, மாறா தேவகிய கல்யாணம் பண்ணாரா இல்லையா, அதுக்கப்புறம் மாறாவை கொலை பண்ண வந்தவங்க கொலை பண்ணாங்களா இல்லையா, இப்படி பல விஷயங்களை சொல்ல வர படம் தான் பராரி. இந்த படத்துல இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா, அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ராசபாளையம் அப்படிங்கிற கிராமத்தை காட்டின விதமாகட்டும், அதே போல அந்த ஊர் மக்களுடைய காட்சிகளை காட்டின விதமாகட்டும், அந்த கதாபாத்திரங்களை காட்டின விதமாகட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமா காட்டியிருந்தாங்க. அந்த ராசபாளையம் ஊர் சந்து பொந்தாகட்டும், வயல்வெளி ஆகட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியா நேர்ல பாக்குற மாதிரி ரொம்ப தத்ரூபமா காட்டியிருந்தாங்க. அதே போல இந்த படத்தினுடைய நாயகன் ஹரிஹரன் பாத்தீங்கன்னா தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பெரிய அளவுல ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணாம இயல்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. அதே போல படத்தினுடைய கதாநாயகி சங்கீதா கல்யாண் பாத்தீங்கன்னா, அதாவது அந்த கிராமத்து பெண்ணாவே மாறி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கிராமத்து பெண்கள் எப்படி உடை அணிவார்களோ அதே போல ஆகட்டும், அதே போல அந்த பேச்சு வழக்கங்கள் ஆகட்டும், நடை உடை பாவனை எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கிராமத்தை சேர்ந்தவராகவே மாறி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவில் இவங்க முயற்சி பண்ணா ஒரு ரவுண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த படத்தை பார்க்கும்போது இயக்குனர் தமிழ் சினிமாவில் நிறைய ஜாதி சண்டை படங்கள் வந்திருக்கு. ஜாதி சண்டை படங்கள்னாலே தமிழ் சினிமாவில் ஒரு கவனம் இருக்கும் அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல டைரக்டரு. இந்த படத்தை பார்க்கும்போது ஜாதி சண்டை மையமா வச்சு எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஐயம் ஏற்படதான் தோணுது. அதே போல படத்தினுடைய கிளைமேக்ஸ் அதாவது ரொம்ப கொடுமையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப துன்புறுத்தி எடுத்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல கிளைமேக்ஸ ரசிக்கவே முடியல. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு கொடுமையா இருக்கு. தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப துன்புறுத்தக்கூடிய காட்சிகளா எடுத்து காட்டணும் அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு கொடுமையா இருக்கு. முதல்ல ஜாதி சண்டையே காட்டுறாரு, அதுக்கப்புறம் மொழி பிரச்சனையே காட்டுறாரு, கடைசியா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒருத்தரை அடின்னு அடிச்சுட்டு கடைசியா எல்லாத்தையும் மறந்துட்டு ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. மொத்தத்துல இந்த படம் ஒரு அளவுக்கு ஆவரேஜ் படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு முறை பார்த்து நீங்க ரசிக்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்க்கு 5க்கு 2.75. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.